குக்கு குங்கு கேக்க குங்கு 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 குங்கியா. கதவு தரங்க அம்மா. கதவு பூட்டின மாதிரி இருக்கு. அட ஆமா, அம்மா எங்க போனீங்க? என்னை விட்டுட்டு எங்க போனாங்க? சரி, அம்மா வர வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணுவோம். அப்பா வரட்டும். நீங்க என்னை விட்டுட்டு போனீங்கல்ல, மாட்டி விடுறேன். வெத்தலை வேற காலி ஆயிடுச்சு. யாராவது வந்தா வாங்க சொல்லலான்னு பார்த்தா ஒருத்தரையும் காணோம். பிரகதியே, என்ன ஆயா? அம்மா, ஆயாக்கு போய் ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கின்னு வரியா? போயா, நான் போக மாட்டேன். அடியே, ஆயாக்கு கால் வலிக்குதுடி. எனக்கு என்ன கால் வலிக்குது? நான் எவ்வளவு நேரம் விளையாடிட்டு வந்தேன் தெரியுமா? ஏ, போயிட்டு வாடி. ஆயாக்காக இது கூட செய்ய மாட்டியா? போங்க ஆயா, நான் உள்ள போறேன். ஏன் நில்லுடியே. சரி, எனக்கு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிக்கின்னு நீ 5 ரூபாய் எடுத்துக்க. உண்மையாவா? உண்மைதான். போ, நீ ஒரு 5 ரூபாய் எடுத்துக்க. பாத்துடி, எங்கேயாவது தொலைச்சிடாத. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இப்போ இதுக்கு கால் வலிக்கிறியா? எல்லாம் விவரமா தான் இருக்குதுங்க. 1 ரூபா, 2 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 5 ரூபா. 5 ரூபாய்க்கு என்ன வாங்கலாம்? புது கடையில நிறைய பொம்மை சாக்லேட்லாம் இருந்தது, அதை வாங்கலாம். ஏய் பிரகதி, ஏய் தேஜு, நீ ஏன் வெளியில உட்காந்துருக்க? வீடு பூட்டி இருக்க, அதான் நான் வெளியில உட்காந்து இருக்கிறேன். நீ எங்க போற? அண்ணா, எங்க ஆயாக்கு வெத்தலை வாங்க போறேன். எங்க ஆயா எனக்கு 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதுல நான் அந்த புது கடையில நிறைய சாக்லேட் பார்த்தேன்ல, அது வாங்க போறேன். எனக்கும் சாக்லேட் தாடி. நீ என் கூட வரியா? நான் உனக்கு வாங்கி தரேன். வரேன். கண்டிப்பா வாங்கி தரேன். அங்க போயிட்டு என்னை ஏமாத்த கூடாது. நீ என் கூட வாடி, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். குக்குயு குங்கு ஹே, குக்குயு குங்கு ஹே, பிங்கி 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 ஹே. ஹே, சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல. போங்க போங்க, நான் போய் பிஸ்கெட் வாங்கி வரேன். போங்க, அங்க போய் உட்காருங்க. போங்க. எப்படி பார்த்து போறான் பாரு. இந்த வயசாகி இன்னும் திருந்தர போல இருக்கே. எங்கடி கண்ணை வச்சுக்கின்னு வரீங்க? ஐயா, நாங்க கரெக்டா தான் வந்தோம். நீங்க தான் எங்கேயோ பார்த்துன்னு வந்தீங்க. ஐயா, வாயை பத்தி இதுக்கு நல்லா முளைச்சு 3 இலை உடல, அதுக்குள்ள மேலூர் வரைக்கும் போகுது வாய். உங்க வாய் அதுக்கு மேலேயும் போகுது. அமுத அம்மாவா தானே நீங்க? இல்ல, குமுதாவுக்கு ஆயா. கொஞ்ச நேரம் ரோட்டை பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஐயா, இது சரியான ராங்கியா இருக்கும் போல. வாடி, நம்ம போலாம். இன்னும் எவ்வளவு தூரம் தாண்டி இருக்கு கடை? இங்க தாண்டி, பக்கத்துல தான் இருக்கு இந்த கடை. சரி சரி, போலாம். வாங்கிட்டு சீக்கிரமா வந்துடணும்டி, எங்க அம்மா வரத்துக்குள்ள. அதெல்லாம் கரெக்டா வந்துடலாம்டி, வாடி. அதுக்குள்ள விளம்பரம் போட்டானுங்க. சீனு தான் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்படி என்னதான் உனக்கு இந்த படத்துல ஆர்வமா இருக்குதோ? மவன்காரன் அவ்வளோ தப்பு பண்ணான்னு தெரிஞ்சு இந்த ஆத்தாக்காரி அவ்வளோ வக்காலத்து வாங்குவா. மருமவளை வேற இப்போ சேர்ந்து வாழ சொல்லறா. இதே மருமவ தப்பு பண்ணியிருந்தா இவ விட்டு இருப்பாளா? கடைசியில் இந்த கதாநாயகி சேர்ந்துருவாளோ என்ன ஒன்று தான் பார்க்க வந்தேன். அது எப்படி? எந்த மருமவ மாமியை பேச கேட்டுக்கிறா? இந்த கதாநாயகி மட்டும் கேட்டுருவாளா என்ன? அது சொல்லு முதல்ல. ஏக்கா, இதை கொஞ்சம் பிடிங்க. புள்ள எங்கேயுமே காணுமே. எங்கே போன இவன்? அக்கா, புள்ள இங்கே எங்கேயுமே இல்லைக்கா. என்னக்கா பண்ணுறது? அமுதா, உடனே அழுவாத. சும்மா இரு, பக்கத்தில் தான் எங்கேயோ விளையாட்டிட்டு இருக்கோம். இதுக்கு தான் நான் பயந்துக்கிட்டே இருப்பேன். எங்கேயும் போவாதடின்னு சொன்னால் கேட்கவே மாட்டா. சரி சரி, நீ சத்தம் போடாத. இதெல்லாம் எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வா, நம்ம போய் தேடுவோம். என் பொருளையும் உள்ளே வச்சுட்டு நான் அப்புறம் வந்து எடுத்துக்கிறேன். எங்கே தான் போச்சு இந்த பொண்ணு? சொல்கிற பேச்சை கேட்டு வீட்டில் இருக்க மாட்டேங்குதுங்க. லீவு விட்டால் போதும், இதுங்க அட்டகாசம் தாங்கலை. கடவுளே, நல்லபடியாக கிடச்சிடணும். எங்கேயும் போயிடக்கூடாது புள்ள. அக்கா, வாங்கக்கா போவோம். வாமா. அமுதா, இப்போ எதுக்கு அழுத்து நிற்கிற? அக்கா, புள்ள எங்கே போச்சுன்னு நினச்சி பயமாக இருக்குக்கா. ஊர் உலகத்தில் நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா. அடி, ஏன்டி இப்படிலாம் நினைக்கிறேன்? அப்படிலாம் நம்ம பிள்ளைக்கு ஒன்றும் நடக்காது. நீ கடைக்கு போயிட்டல, வீட்டை பூட்டிட்டு அவள் அந்த பிரகதி வீட்டுக்கு போனால் கூட போயிருப்பாவா? போய் பாப்பாவா? அப்படியே சொல்கிறீங்க அக்கா. நான் எதுக்கும் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுவா. அட ஏமா, அதுக்குள்ளே அவசரப்படாத. நீ ஏதாவது சொல்ல போய் அவங்க ஏதாவது பயந்து அடிச்சுன்னு ஓடிட போகிறாங்க. அதெல்லாம் வேணாம். நம்ம போய் முதல்ல பிரகதி வீட்டில் பார்ப்போம். இல்லையக்கா, ஏக்கா இல்லையக்கா. யாரு? புஷ்பா, என்னடி? ஏக்கா, உன் பேத்தி எங்க? வீட்டில் இருக்காளா? ஏமா, ஏதாவது பிரச்சனையா?
அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உன் பேத்தி கூட தான் அமுதா பொண்ணு விளையாடி நின்றா. அமுதா பொண்ணை காணும், அதுக்காக தான் கேட்குறேன். என்னது, அமுதா பொண்ணை காணுமா? எங்கே போனா அவ? அக்கா, அது நம்ம செல்வி அக்கா பொண்ணு ரித்திகா இல்லை, அவள் கூட தான் 2 விளையாடி இருந்ததுங்க. அமுதா போகும்போது வீட்டிலே இருக்கட்டும், நான் கடைக்கு போகிறேன், வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். வந்து பார்க்க 2த்தையும் காணோம். அதான் உங்கள் பேத்தி கூட ஏதாவது இருக்கிறாளான்னு பார்க்க வந்தேன். அப்படியே சங்கதியே, என் பேத்தி மட்டும்தாம்மா வந்தா, உன் பொண்ணு இங்கே வரல. ஐயோ, என் பிள்ளை எங்கே போச்சுன்னே தெரியலையே, நான் என்ன பண்ணுவேன்? இவங்க அப்பா கிட்ட வந்து நான் என்ன பதில் சொல்ல போகிறேனோ தெரியலையே. அக்கா, என்னக்கா பண்ணுறது? ஏன் அமுதா, அதுக்குள்ளே ஏன்டி இப்படி கத்துற? இருடி, எங்கேயும் போயிருக்க மாட்டாடி அவ. பயப்படாதடி. ஏமா பயப்படாதம்மா, எங்கேயும் போயிருக்காதும்மா புள்ள. இங்கே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். உன் பொண்ணு இந்த பக்கம் வரல. அந்த பக்கம் போய் பாரு, அந்தாண்ட தெருவில் போய் பாரு. கொஞ்ச நேரம் இரு, என் பேத்தி கடைக்கு போயிருக்கிறா, அவகிட்ட கேட்குறேன், தேஜ் எங்கேயாவது பார்த்தியான்னு. எனக்கு ரொம்ப பயமாக்குதுக்கா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்துடுவார். நான் என்ன பண்ண போகிறேனோ தெரியலையே. அவர் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாதுக்கா. சரி, நான் இந்த பக்கம் வந்தால் பார்த்து சொல்கிறேன். நீங்கள் அந்த 2வது தெருவில் போய் தேடி பாருங்க. சரி வா அமுதா, நம்ம போய் அப்படி தேடி பார்ப்போம். இங்கே நின்று இருந்தால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் உங்கள் பேத்தி வந்தால் கேளுங்க, நாங்கள் அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வரோம். ஏக்கா, நம்ம குழு கடன் புக் இருக்குதுல்ல, அதில் என் நம்பர் இருக்கும். என் பொண்ணு வந்ததுன்னா ஒரு வார்த்தை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுக்கா. சரி, ஃபோன் பண்ணுறேம்மா, நீங்கள் போய் தேடி பாருங்கள். அதெல்லாம் எங்கேயும் போயிருக்காது புள்ள. இந்த பொண்ணு எங்கே தான் போச்சு? ஏன் தான் இந்த மாதிரி அட்டகாசம் பண்ணுதுங்களோ தெரியல. இன்னும் இந்த பிரகதி இன்னும் காணா. எந்த கடைக்கு தான் போய்கிது இது? ரொம்ப போர் அடிக்குது. இந்துக்கு ஃபோன் பண்ணுவோம். ஹலோ, இந்து. ஐசு, என்னடி இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்க? ஒன்றும் இல்லடி, சும்மா தான் பண்ணேன். நீ பிஸியாக இருக்கியா என்ன? ஆமாடி, ஈவினிங்கே ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணேன். அங்கே இன்டர்வியூ கூப்பிட்டாங்க, செலக்ட் ஆகி இப்போ நைட் ஷிஃப்ட் வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொல்கிறடி? நீ என்ன சொல்கிற? பின் என்னடி, நானே ஈவினிங்லேருந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வெறி பிடிச்ச மாதிரி உட்காந்துட்ருக்கிறேன். என்கிட்ட வந்து பிஸியானு கேட்குறேன். இதெல்லாம் உனக்கே நியாயமாக இருக்கா? அதான் உன்னை கலாய்ச்சேன். சரி, அம்மாட்ட பேசுனியா? பேசினேன்டி, அதை சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். என்னச்சுடி, அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொல்லுவாங்க, வழக்கம் போல தான். ரொம்ப திட்டினாங்க. அதுக்கப்புறம் நானும் எப்படியோ பேசி சமாளிச்சிட்டேன். என்னடி சொல்கிற? பேசி சமாளிச்சிட்டியா? அப்போ உங்கள் அத்தை பையன் கூட உனக்கு கல்யாணம் இல்லையா? அதுக்குள்ளே நீ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத. அம்மா கிட்ட தான் இது வரைக்கும் பேசியிருக்கேன். அம்மா அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. நீ தானடி சொன்ன, அம்மா கிட்ட சொன்னாலே போதும், அவங்க பார்த்துக்குவாங்கன்னு. அதனால தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டேன். சரி, அப்படி என்ன தான் சொன்னேன்? அதுவா? அடி பாவி, என்னடி இப்படி சொல்லி வச்சிருக்க? ஏண்டி, என்னாச்சு? நான் எதாவது தப்பாக சொல்லிட்டேனா? லூசு, நீ அத்தை பையனை வேணான்னு சொன்ன. அப்போ வெளியில் பார்த்தா பரவாயில்லையா? டக்குன்னு உனக்கு வெளியில் பார்த்து மாப்பிள்ளையை அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன்? பொடி, அதெல்லாம் யோசிக்காமல் நான் சொல்லுவேனா? உனக்கு முதல்ல எங்கள் அத்தையை பற்றி தெரியாது. என்ன தாண்டி சொல்கிற? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்படி இல்லை இந்து, இப்போ நான் கிருஷ்ண வேண்டான்னு சொல்லிட்டேன்றதுனால யாரும் எனக்கு வெளியில் மாப்பிள்ளை பார்க்க மாட்டாங்க. எங்கள் அப்பாவுக்கு தெரியும் எங்கள் அத்தை வருத்தப்படுவாங்கன்னு. அதனால இந்த கல்யாண விஷயத்தை கொஞ்ச நாள் தள்ளிப்படுவாங்க. எப்படியும் இதெல்லாம் சரியாகிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும். ஓஹோ, நீ அப்படி வரியா? ஆமாம், இப்படி நம்ம பிளான். உன் பிளான் எல்லாம் நல்லா தான் இருக்குது. அது ஒர்க் அவுட் ஆகணும். அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் அந்த மாதிரி பேசியிருக்கேன். ஆல் தி பெஸ்ட் டி, உன் பிளான் சக்ஸஸ் ஆக. எப்படி என் பிளான் சக்ஸஸ் ஆகிடும்டி? ஏன்னா அம்மா இன்னைக்கு நைட் அப்பா கிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி மட்டும் பேசிட்டாங்க, நாளைக்கு விடியிற பொழுது எனக்கு ரொம்ப நல்ல பொழுதாகவே இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக இருக்குடி நீ சந்தோஷமாக பேசுறதை கேட்கும்போது. எனக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்குது. எனக்காக சந்தோஷப்பட்டுக்கிட்டு நீ அமைதியாக இருந்துடாத. நீயும் போய் சீக்கிரம் அப்பா அம்மா கிட்ட பேசு. ரொம்ப நாள் தள்ளி போட்டால் நல்லதுக்கு இல்லைன்னு தோணுது. எனக்காகவா? சீக்கிரம் நானும் பேசுகிறேன். சரிடி, நான் அப்போ வச்சுட்டுமா? ஓகேடி, பாய். ஓகே, பாய்டி. என் பிராணநாதா, உங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு பாருங்க. தென்றல் உன்னை தொடவில்லையா? என்னை சூடும் காதல் உன்னை சூடவில்லையா? என்னில் விழும் மழை உன்னில் எழவில்லையா? என்னில் எழும் மின்னல் உன்னில் எழவில்லையா? முகத்துக்கு கண்கள் 2, முத்தத்துக்கு தழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2, இப்போது ஒன்றிங்கு இல்லை. இந்நேரம் அம்மா எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க. இவ்வளோ சீக்கிரம் இந்த பிரச்சனை சரியாகும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நைட்டு தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன். நாளைக்கு விடிகிற பொழுது ரொம்ப நல்ல பொழுதாக விடியணும். எங்கே தெரியுமே கிடைக்கலையக்கா. நான் என்ன பண்ணுவேன்? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க அப்பா வந்துடுவாருக்கா. ஏன் உங்கள் வீட்டுக்கார் வந்துட்டாருடி? ஐயோ, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. என்ன மதா, ஏன் வெளியே நின்று அழுது நிற்கிற? எங்க பாப்பாவை காணுங்க. என்னது, புள்ளைய காணுமா? புள்ளைய விட்டுட்டு எங்கே போன? எங்கே எடுத்து போய் தொலைச்ச என் பிள்ளைய? எப்பா, அவன் மேலே எந்த தப்பும் இல்லைப்பா. எங்க தப்பு சரியில்லாம் இப்போ பார்க்க முடியுமா? என் பிள்ளை எங்கெங்க போனா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்ப்பா. நீ பைக்கில் அந்த பக்கம் அந்த 2ஆவது தெரு 3ஆவது தெருவெல்லாம் போய் பார்த்துட்டு வாங்கப்பா. வேலை செய்கிற இடத்துல தான் 1000 டென்ஷன் கொடுக்குறானுங்க. இங்கே நீ என்னன்னா புள்ளைய தொலைச்சிட்டு இன்னும் என் உயிரை வாங்குற. நீலாம் ஒரு மனுஷியா? பெத்த புள்ள இருக்கிறது ஒன்னே கண்ணே கண்ணு. அதை தொலைச்சிட்டு இப்படி வந்து நிற்கிறியே. எப்பா பேசி டைமை ஓட்டாதீங்கப்பா. போங்கப்பா, வண்டியில் போய் அந்த பக்கம் தேடி பாருங்கப்பா. நானும் எங்கள் வீட்டுக்காரர் கூட போய் இந்த பக்கம் தேடி பார்க்குறேன். சரி வா, வந்து வண்டியில் ஏறு.
ஐயோ இந்த புள்ள எங்க போச்சுன்னு தெரியலையே. எங்க இட்டு போய் பிறகு பார்த்துக்கிட்டே புள்ளைய விட்ட? இல்ல அந்த சாந்தி அக்கா பொண்ணு ரிதிகா கூட தான் விளையாடின்னு இருந்தா. அங்க வீட்ல தான் இருக்காளேன்னு சொல்லிட்டு நான் போய் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தேன். உனக்கு மளிகை ஜாமான் வாங்க நேரங்காலமே இருக்காதா? அந்த புள்ளைய விட்டுட்டு அப்படியே மினிக்கிட்டு போனியோ? ஏங்க கோவத்துல ஏதோ வார்த்தையை விடாதீங்க, தேவையில்லாம பேசாதீங்க. புள்ளைய தேடணும் ஃபர்ஸ்ட். இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு. எங்க எங்க நிறுத்துங்க, நான் போய் ரிதிகா கிட்ட இன்னும் நல்லா விசாரிச்சுட்டு வரேன். சீக்கிரம் போய் கேட்டுட்டு வா போ. சாந்தி அக்கா. யாரு? அமுதா வாமா. என்னம்மா அமுதா, ஏன் அழுவுற? அக்கா புள்ளைய காணுக்கா. இங்க இருந்து போனதா ரித்திகா சொன்னா. ஆனா அவங்க போய் பாக்குற வீட்ல புள்ள இல்லக்கா. என்னம்மா சொல்ற? இங்க வா, இங்க வந்து உட்காரு வா. இல்லக்கா அவர் வெளியே வெயிட் பண்றாரு. ரித்திகாவை கூப்பிடுங்க, எப்ப போனா என்னன்னு கேட்டுறேன். என்னம்மா அமுதா, என்னாச்சு? ஏங்க நீங்க வந்ததும் பிள்ளைங்க ஓடி போச்சுன்னு சொன்னா ரித்திகா. ஆனா அங்க போய் பார்த்தா தேஜ் அங்க இல்லையா, அதான் காணோன்னு இங்க வந்து கேக்குறாங்க. என்னக்கா சொல்றீங்க? தேஜு வீட்ல இல்லையா? ஆமா ரித்திகா, நீ சொன்னேன்னு வீட்ல போய் பார்த்தேன், அங்க புள்ள இல்ல. நானும் எல்லா பக்கமும் தேடிட்டேன், எங்கேயுமே அவ இல்ல. அக்கா பிரகதி வீட்ல போய் பாத்தீங்களா? அங்கதாம்மா முதல்ல போனேன், அவங்க இங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. பிரகதி வீட்ல இருந்தாளாக்கா? ஆமா அவ வீட்ல இல்ல, ஏதோ கடைக்கு போயிருந்தா அவங்க ஆயா சொன்னாங்க. போன இடம்னு போய் எரும மாடு மாதிரி நின்று நிற்குது பாரு. இது அங்க நின்னுக்குன்னு கதையை விளக்கிக்கிட்டு இருக்குது போல. ஏன் அமுதா? இந்த வரங்க. எனக்கு என்னமோ தோணுது பிரகதி கூட தான் தேஜுவும் கடைக்கு போயிருப்பான்னு. கடை பக்கமா? கடையில மெயின் ரோட்ல தானே இருக்கும், அங்கெல்லாம் போக மாட்டாளே. நீங்க எதுக்கும் போய் பாத்துருக்கலாம்லக்கா. ஏன் அமுதா? இருங்க வரேன். ஆமாம்மா, அந்த பக்கமும் போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இரு, நான் போய் தம்பி கூட தேடிட்டு வரேன். செல்வி, நான் வர வரைக்கும் அமுதா இங்கே இருக்கட்டும். இல்ல நானும் ஒரு பக்கம் போய் தேடுறேன். சரி செல்வி, நீயும் கொஞ்சம் கூட போ. சரிங்க. இப்போ இவர் என்னத்துக்கு வர்றாரு? ஏங்க என்ன ஆச்சுங்க? இல்லப்பா, விசாரிச்சதுல பசங்க கடை பக்கம் போயிருக்குன்னு தோணுது. வா நம்ம அந்த கடை பக்கம் போவோம். மெயின் ரோடு கிடைக்கா? நான் பிள்ளைங்களை அங்கே பார்க்கலையே. அதுலப்பா நீ வரும்போது சரியா கூட பார்க்காம வந்திருக்கலாம். பிள்ளைங்க அந்த கடை பக்கம் போய் வழி தவறி வேற எங்கேயாவது கூட போயிருக்கலாம்ல. வா நம்ம அந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க. அம்மா நானும் வருவேம்மா. ஒண்ணு வேணாம், நீ செஞ்ச வேலைக்கு. அம்மா நான் என்னம்மா பண்ணேன்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாங்கள் வரதுக்கு நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். 2 பேரும் சாப்பிட்டு படுங்க. இந்த தேஜு எங்க போனானே தெரியலையே. கடவுளே, அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லாம நல்லபடியா வீட்டுக்கு வரணும். என்னதான் சுத்தமா தொடச்சு வச்சாலும் அழுக்கு பழிஞ்சுக்கிட்டே கிடக்குது. சிவானந்தா, 2 5 ரூபா பிஸ்கெட்டு கொடு. என்ன பிஸ்கெட்டு வேணும்? நல்ல நாள் பிஸ்கெட்டு கொடுக்கவா இல்லை பால் பிஸ்கெட்டு கொடுக்கவா? அட ஏதோ ஒன்று கொடுப்பா. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுக்கின்னு இருப்ப. ஏன் தாத்தா, என்ன வேணும்னு கேட்டு கொடுக்கறது ஒரு குத்தமா? அண்ணா மாவு பாக்கெட் இருக்கா? கோதுமை மாவா, மைதா மாவா, கடலை மாவா, அரிசி மாவா, இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவா? இட்லி தோசை மாவு. அது மட்டும்தாம்மா. இல்லை சாரிம்மா. நீங்கள் என்ன கேட்டீங்க? நான் 2 பிஸ்கெட்டு பாக்கெட்டு தான்ப்பா கேட்டேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், மறந்து போயிட்டேன். இதோ இருங்க. இந்தாங்க. அங்கிள் 5 ரூபாய்க்கு வெத்தலை கொடுங்க. 5 ரூபாய்க்கு வெத்தலையா? வெத்தலையெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டிங்களா? அங்கிள் எனக்கு இல்லை, எங்க ஆயாக்கு. ஓஹோ, ஆயாவுக்கா? சரி சரி. இந்தாம்மா. அப்புறம் என்ன வேணும்? மீதி 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா சில்லறை இல்லையே. நீ சாக்லேட் வாங்கணும்னு சொன்னல. நீ கொஞ்சம் சும்மா ரெடி. அங்கிள் நீங்க மீதி 5 ரூபா கொடுங்க. தரேன். இந்தாம்மா 5 ரூபா. தேங்க் யூ. இந்த கடையிலே சாக்லேட் வாங்க வேண்டியதுதானடி? இது டப்பா கடைடி, வாடி நம்ம புது கடைக்கு போலாம். சில்வண்டுக்கு சேட்டையை பார்த்தியா? ஏன் கடை டப்பா கடையா உனக்கு? வா வா, அடுத்த வாட்டி வா, உனக்கு இருக்கு. எங்கன்னா அறிவு இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலை செய்வாங்களா? ஒரு ஆள் விடுறதில்ல, யாராவது கிடைச்சா போதும் உடனே இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வான்னு அனுப்புறது. பொழுது போன நேரத்தில் அந்த பிள்ளைய வெளியே அனுப்பலாமா? வெத்தலை வாங்கி கொடுக்குற ஆளு பாரு. என் புள்ள மட்டும் இங்கே வரல, இப்போ இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. ராட்சசி எப்படி கத்துறா பாரு. முடியலன்னு வெத்தலை பாக்கு வாங்கி வர சொன்னேன், அதுக்கு என்னமோ இப்படி கத்துறா. இந்த குட்டியை பாரு, இன்னும் ஆளை காணோம். நேரம் ஆக வயிற்றுல புளிய கரைக்குது. இவகிட்ட வேற போய் 10 நிமிஷம் தான் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். என்ன ஆக போதோ தெரியல. ஏற்கனவே அமுதா வேற அவ புளிய காணோன்னு வந்து கேட்டுட்டு போனா. இதெல்லாம் தெரிஞ்சா இவ என்ன பொழந்துடுவா. என்ன ஆட்டம் ஆடுறப்பா. சினிமாக்காரங்களாம் கொடுத்து வச்சாங்க. இந்த கடையா சொன்ன? சூப்பரா இருக்குடி. ஆமா ஆமா, பாத்தியா எவ்வளவு சாக்லேட்ஸ்லாம் இருக்குன்னு? பசங்களா, என்ன வேணும்? அங்கிள் அந்த ஜெல்லி மிட்டாய் கொடுங்களேன். எத்தனைமா வேணும்? 10 கொடுங்க. 10? ஏமா 10 ரூபா வச்சிருக்கியா? நான் 5 ரூபா தான் வச்சுக்கிறேன். 1 ரூபாயா? அப்போ நான் 5 கொடுங்க போதும்.
சரி. இப்ப நான் உனக்கு வாங்கி கொடுத்தல அதே மாதிரி உனக்கு காசு கொடுக்கும் போது எனக்கும் வாங்கி தரணும். எங்க அம்மா காசுலாம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா ஸ்நாக்ஸ் வாங்கி தருவாங்க. அதை நான் உனக்கு ஷேர் பண்றேன். சரிடி. என்னடி இருட்டா இருக்கு, நிலாவே வந்துருச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி, நீ ஏன் பயப்படுற? வா போலாம் வா. டேய் எவ்வளோ நேரம்டா, சீக்கிரம் ஓனருக்கு ஃபோன் பண்ணி பேசு. நீ பாருன்னு ஃபோன் நோண்டி நிற்கிற. அண்ணா இருண்ணா, 7:45 கரெக்டாக ஃபோன் பண்ணுன்னாரு, அதுக்குள்ளே எதுக்கு அவசரப்படுற? ஏண்டா 7:45னா 7:45 தான் ஃபோன் பண்ணணுமா, முன்னாடியே பண்ணக்கூடாதா? ஏ நீ வேற, நீ 7:45னா கரெக்டாக பண்ணணும். முன்னாடி பின்னாடி பண்ணன்னு வச்சுக்கோ, அவர் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவாரு. ஆனாலும் ரொம்ப தாண்டா ஓவராக பண்ணுறாரு. ஏதோ வேலை செய்கிறமேன்ட்டு கம்முன்னு போகிறேன். இல்லைன்னு வச்சுக்கோ, என் கோவத்துக்கெல்லாம் அவனை ஒரு வழி பண்ணிவிடுவேன். ஊர் விட்டு ஊர் வந்துக்கிறோம் உழைக்கிறதுக்கு, இங்கே வந்து கோவத்தெல்லாம் காட்டின்னு இருக்கக்கூடாது. வேலை செஞ்சோமா சம்பளத்தை வாங்கினோமான்னு இருக்கணும். ஐயோ நம்ம வேற தெருவுல வந்துட்டோமே. என்னடி சொல்ற? இந்த பக்கம் தானடி நம்ம வந்தோம். இல்லடி, நம்ம இந்த பக்கம் வரல, நம்ம வேற ஏதோ ரோட்ல வந்துட்டோம். ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நம்ம வழி தெரியாம எங்கேயாச்சும் போயிட போறோம். ஏய் அங்க பாருடி, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. ஆமாடி, அவங்கள பார்த்தா பயமா தான் இருக்கு. வா ஓடிடலாம். என்ன அந்த பிள்ளைங்க ரெண்டும் வழி தெரியாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் என்னன்னு கேட்போமா? ஆமாம் ஆமாம், ஏதோ வழி மாதிரி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னு போய் கேளு. பாப்பா இங்கே வாங்க, என்ன வழி தெரியலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் வாடி ஓடிடலாம். ஏ பாப்பா பாப்பா நில்லு பாப்பா. ஐயா இதுங்கண்ணா நம்மளை பார்த்து பயந்து ஓடுதுங்க. என்னது இது, வெத்தலையா? அண்ணா இந்த பிள்ளைங்க வாங்கின வெத்தலை கூட போட்டு ஓடுதுங்கண்ணே. அட சரி விடுப்பா, அதுங்க ஏதோ பார்த்து பயந்து ஓடுதுங்க. விடு அந்த வெத்தலையே நான் போட்டுக்கிறேன். நீங்கள் வெத்தலையெல்லாம் போடுவீங்களா? ஓசியில் கடிச்சா போடுவேன். இருட்டாயிடுச்சு, எங்க அம்மா வர என்ன தேடுவாங்க. எங்க வீட்ல மட்டும் என்ன தேட மாட்டாங்களா? எனக்கும் இருட்டுனா பயம் தாண்டி. அந்த டாக் நம்மள பாக்குது. ஆமாடி, அத பார்த்தா கடிக்கும்னு நினைக்கிறேன். வா ஓடிடலாம். என்னால ஓட முடியல, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கடிச்சிடுமோன்னு பயமா இருக்குடி. அம்மா அம்மா தேஜு ஏப்பா அங்கே பாரு, பிள்ளைங்களை நாய் கத்திட்டு இருக்குது, கடிச்சிட்டு போகுது. என் பிள்ளைங்க கடிக்க ஓடு ஓடு, மண்டே பந்துடுறேன் உனக்கு. யோ யார் யாது வாயில்ல ஜீவனை கல்லல் அடிக்கிறது? ஏன் சார், அந்த வாயில்ல ஜீவன் இப்போ என் பிள்ளைங்களை துரத்திட்டு வந்துச்சு, அப்பெல்லாம் உங்க கண்ணு தெரியலையா? அதுக்காக கல் எடுத்து அடிப்பியா? அப்புறம் நீ என்ன தூக்கி வச்ச கொஞ்சம் வா. யோ என்னய்யா ரொம்ப திமிரா பேசுற? ஏன் தெருவில் வந்து என்னது உன் தெருவா? உன் பேர் இங்கே எங்கேயுமே இல்லையே. ஏ என்ன, நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? மரியாதை கொடுத்தா மரியாதை, இல்லைன்னா அப்படிதான் பேசுவாங்க. என்னடா சொன்ன? டாய் தம்பி வேணாப்பா, கொஞ்சம் பொறுமையா இரு. எல்லாரும் என்ன இப்படி வேடிக்கை பார்க்குறீங்க? யாராவது தடுக்கக்கூடாதா? ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். சரிடி, நான் கிளம்புறேன். உன் மருமக கிட்ட சொல்லிடு, தோசை நல்லா இருந்தது. அட என்ன அவசரம் உனக்கு? இன்னும் 2 நாடகம் இருக்குது, அதையும் பார்த்துட்டு போக வேண்டியதானே? பரவாயில்லடி, நான் அப்புறம் இந்த இருட்டில் ஓடணும். போதும், நான் கிளம்புறேன். இத்தனை மணிக்கு போறியே, உன் மாவன் உன்னை எதுவும் கேட்க மாட்டானா? அவன் என்ன கேட்கறது? அவன் கேட்கட்டும்னு தான் நானும் இருக்கிறேன். அதுக்கு தான் ஐடியா பண்ணி இவ்வளோ நேரம் இங்கே இருந்தேன். என்ன சொல்ற? என் மாவன் என்னை கேட்பான், என்னம்மா இவ்வளோ நேரம் எங்கம்மா போனேன், உன்னை பார்க்கலையம்மா அப்படின்னு கேட்பான். அப்போ இந்த சின்ன குட்டியை நல்லா போட்டு கொடுப்பேன். என்னை நாடகம் பார்க்க விடாம வெளியே தேத்திட்டாடான்னு புள்ளைகிட்ட சொல்லுவேன். ஏய் நீ இருந்தாலும் இவ்வளவு வஞ்சகமா இருக்கக்கூடாது. அடியே, இது ஒன்றும் வஞ்சகம் இல்லை, இது ராஜதந்திரம். அட என்னவோ எம்மா அப்போ, நீயும் ஒரு ராஜதந்திரமோ. நான் வேணா அந்த மேட்டு வரைக்கும் கூட வரவா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் பாடு, நான் பார்த்துக்கிறேன். ஆனாலும் இவளுக்கு இந்த வயசுல இவ்வளோ வீம்பு இருக்கக்கூடாது. யோ உன் பேர் என்னையா? என் பேர் சந்துருங்க சார்.
உன் பேர்? என் பேர் ஸ்ரீகாந்த் சார். 2 பேரும் பார்க்க படிச்சவங்க மாதிரி இருக்கீங்க. இவ்வளோ கேவலமாக ரோட்டில் சண்டை போடுவீங்க? சார் சண்டை போடணுன்றதுக்காகலாம் நான் போடல சார். என் குழந்தைய காணோன்னு நானே சாயங்காலத்துலேருந்து தேடிட்டு இருக்கிறேன். அந்த சமயத்தில் என் புள்ளைய நாய் துரத்தின்னு வந்ததை பார்த்தோன்னே கோவம் வந்துட்டு சார். அதுக்காக அந்த வாய் இல்லாத ஜீவனை இந்த ஆள் கல் எடுத்து அடிக்கிறான் சார். அடிக்காமல் அப்புறம் என்ன பண்ணுவாங்க? உன் பிள்ளைய நாய் துரத்தின்னு வந்தா நீ என்ன தூக்கி வச்சு கொஞ்சுவியா? அது இல்லை சார், அது ஓ சுமரியா, அவ்வளோ அக்கறையும் பாசமாக இருந்தால் உன் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துருக்க வேண்டியதானே? ஏன் நாயை தெருவில் விட்ட? சார் அது எங்கள் வீட்டு நாய் இல்லை, தெரு நாய் தான். இருந்தாலும் தெரு நாய் இருந்தாலும் பாவம் தானே சார். அதை போய் கல் எடுத்து அடிக்கிறான் சார். யோ, சொன்னதே சும்மா சொல்லினே இருக்காதியா. கல் எடுத்து அடிக்கிறான். அவன் பிள்ளைய துரத்தின்னு வந்திருக்கா, அதனால அவன் கல் எடுத்து அடிச்சான். ஆமாம், இவ்வளோ அக்கறையாக பேசுறியே, ஒரு நாளாவது இந்த நாய்ங்களுக்கு சோறு வச்சிருக்கிறியா? வைப்பேன் சார், அதெல்லாம் வைப்பேன். எது நீ சாப்பிட்டுட்டு மீந்ததை எடுத்துகிட்டு வந்து வச்சு அதை சொல்கிறியா? அது இல்லை சார், அது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களால தான் பிரச்சனையே பெருசாகுது. பிள்ளைய துரத்துனதுனால கல் எடுத்து அடிச்சிருக்காங்க, அதை போய் பிரச்சனையாக்கி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்க. சார் இருந்தாலும் நாய்ங்கெல்லாம் பாவம் தானே சார். அதுங்களுக்காக தான் சார் நாங்கள் குரல் கொடுக்குறோம். திருநாய்களுக்காக குரலை கொடுக்குறேன், உயிரை கொடுக்குறேன். அப்புறம் யோ, ஏதாவது வாயில் வந்துட போதியா? ஏயா இவ்வளோ பேசுறியே, இது வரைக்கும் எத்தனை நாய்களுக்கு இட்டுன்னு போய் தடுப்பூசி போட்டு அதுங்களை பராமரிச்சிருக்க நீ? அது வந்து சார், நான் தடுப்பூசி போட்டு அதை பராமரிக்கிறதுலாம் நம்ம வேலை இல்லைல்ல, அதெல்லாம் கவர்மெண்ட் வேலை தானே. ஆமாயா, உடனே இதை சொல்லிடுங்க, கவர்மெண்ட் வேலை அது இதுன்னு. ஒரு விஷயத்த செய்யணும்னா யாரும் முன் வர மாட்டீங்க. அதில் குறை சொல்லணும்னா மட்டும் 1008 பேர் வந்துடுவீங்க. அது தெருநாயின்னு சொல்கிறேன். அப்போ அதுக்கு எந்த முதலுதவியோ எந்த தடுப்பூசியோ போட்டிருக்க மாட்டாங்க இது வரைக்கும். ஒருவேளை அந்த நாயை அந்த குழந்தைங்களை கடிச்சிருந்தா ஏதாவது ஆபத்தாக இருந்ததுன்னா நீ வருவியா முன்னாடி? சார் தெரு நாய்ங்களுக்கு தடுப்பூசி போடாதது ஏன் தப்பு இல்லையே சார். அதெல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க பார்த்து செஞ்சுருக்கணும் இல்லையா? நல்ல தையம் பேசுகிற. அந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க செய்யணும், செய்யலை அதை கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அந்த நாய்ங்களுக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குது, எந்த உதவியும் செய்யலை, எந்த ஊசியும் போடல, இவ்வளோ தெருநாய் இருக்குது, இதனால் யாரையாவது அந்த நாய்ங்க கடிச்சா இவ்வளோ பாதிப்பு இருக்குது, இந்த மாதிரி இது வரைக்கும் நீ ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா? இல்லை சார், அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை. அதானே, அந்த மாதிரிலாம் யோசிச்சு யாரும் செஞ்சிடாதீங்க. யாராவது ஏதாவது செஞ்சாக்கா அதை குறை சொல்கிறதுக்கு மட்டும் முன்னாடி எல்லாம் வந்து நில்லுங்க. சார் குழந்தை கடிச்சது கூட வீட்டில் இன்னும் சொல்லலை. ஏமா இளவரசி, சார். ஏமா அவர்கிட்ட நம்பர் வாங்கி அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க முதல்ல. ஓகே சார். ராத்திரி நேரத்தில் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்கள் 2 பேரையும் கேஸ் போட்டு உள்ள தலைனா தான் நீங்களாம் சரிப்பட்டு வருவீங்க. சார் அதெல்லாம் வேணாம் சார். பிள்ளைங்களை காணோன்னு சாயங்காலத்துலேருந்து தேடி இருந்தேன் சார். நாங்கள் சண்டை போடணும்னு அங்கே போவே இல்லை சார். நீங்கள் யார்? நீங்கள் இவருக்கு எந்த வகையில் சொந்தம்? சார் அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சார் இருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர் சார். இது வரைக்கும் இந்த மாதிரி அடிதடி சண்டைக்கெல்லாம் இது வரைக்கும் போனதே இல்லை சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக தான் சார் இருக்கிறேன். அப்படியே சார், புரியுது சார், நீங்கள் சொல்கிறது சரிதான். இருந்தாலும் இந்த மாதிரி ரோட்டில் சண்டை போடலாமா சார்? நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாதா? சார் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப கஷ்டமாக போச்சு சார். கேஸ்லாம் வேணாம் சார், ரொம்ப பாவம் சார். எப்படியாவது உங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். சரி, சார் சொல்கிறதுக்காக விடுறோம் உங்கள் 2 பேரும் என்ன நடந்ததோ அதை தனித்தனியாக பேப்பரில் எழுதி இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபட மாட்டேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு போங்க. ஏமா இளவரசி, அட்ரஸ் ஃபோன் நம்பர்லேயும் உங்ககிட்ட கரெக்டாக எழுதி வாங்கிக்கோ. சரிங்க சார். அம்மா 2 குழந்தையும் உங்களுக்கு தானா? இல்லை சார், ஒரு குழந்தை தான் என்னோடது, தேஜஸ்வி. இன்னொரு குழந்தை பிரகதின்றவங்க எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்க, அவங்களோட குழந்தை சார். சரி, சீக்கிரம் எல்லா ஃபார்மாலிட்டியும் முடிச்சுட்டு கிளம்புங்க. இளவரசி, இன்னொரு குழந்தைய வீட்டில் ஒப்படைச்சிருங்க பத்திரமா. முருகன் நீங்களும் கூட போங்க. சரிங்க ஐயா. ஏம்மா நீங்கள் தான் ஃபோன் பண்ணீங்களா? ஆமாம் சார். நீங்களும் உங்கள் சைட்லேருந்து அங்கே என்ன நடந்ததோ அதை தெளிவாக எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு போங்க. சரிங்க சார். ஸ்ரீகாந்த் இங்கே வாயா. சார் தவிர இன்னொரு தடவை இந்த நாய்க்காக பேசினா அது இதுன்னு சொல்லிட்டு யார்கிட்டயாவது சண்டை வச்சேன்னு வச்சுக்கோ, நான் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், உள்ளத்துக்கு போட்டுருவேன். அப்படியே தெருவில் எது நடந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நீங்களா சட்டத்தை கையில் எடுத்துருக்க கூடாது. சரிங்க சார். தேங்க்யூ சார். தேஜு, எங்கடி போன? ஏன்டி இப்படி பண்ண? அந்த பிள்ளைகிட்ட என்ன கேட்குறேன்? ஒன்னால தான் எல்லாமே. இந்த பிள்ளைய கூட ஒன்னால ஒழுங்காக பார்த்துக்க முடியல. இதெல்லாம் ஏன்பா எதுக்குப்பா இப்போ அங்கே இருக்கிற கோவத்தில் இங்கே வந்து காமிக்கிறேன்? என்னங்க ஒழுங்கா குழந்தைய பார்த்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்குமா சொல்லுங்க? நீங்க யாருமே தெரிஞ்சு பண்ணலங்க. இது ஏதோ தெரியாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல நடந்திருக்கு. அதுக்கு எங்க இப்படி கோவப்படுறீங்க? ஆமாப்பா, அவ என்ன வேணும்னு பிள்ளைய தொலைக்கணும்னு தொலைச்சிட்டு வந்தா. பிள்ளைய பார்த்துக்கிறது தவிர இவருக்கு என்னங்க வேலை? பிள்ளைய அங்கே விட்டுட்டு எதுக்கு இவ கடைக்கு போனோம்? எல்லாம் நான் வாங்கி வந்து கொடுக்குறேன். அப்புறம் என்னத்துக்கு இவ வந்து இப்போ கடைக்கு போனா? அரிசி காலியாக போகுது, காலியாக விற்கக்கூடாதுன்றதுக்காக தாங்க வாங்க போனேன். அப்போ கூட நான் ரித்திகா ஆயா கிட்ட சொல்லிட்டு தாங்க போனேன். என்னதான் இருந்தாலும் நீ பிள்ளைய தனியாக விட்டுட்டு எங்கேயும் போயிருக்க கூடாது. ஏப்பா உன் கோவம் கேள்வி எல்லாம் நியாயம் தான்ப்பா. இருந்தாலும் அந்த பொண்ணும் வேணும்னு செய்யலை. சரி மணி ஆகுது பாருங்க. இத்தனை மணிக்கு மேலே இவ்வளோ சண்டை வேண்டாம். இதுக்கு மேலே இதை பேசி யார் பக்கம் நியாயம், நீ செஞ்சது தப்பு, இதெல்லாம் நிரூபிச்சு ஒன்றும் இல்லை. இதுக்கப்புறம் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கணும், அதுதான் முக்கியம். கோவத்தில் மாற்றி ஏதாவது பேசின்னு இருக்காதீங்க. தம்பி, ஆமாப்பா,
அவளும் வேணும்னு செய்யலப்பா. எங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கிறா. அவங்க ஏதோ ஞாபகத்தில் சொல்லாமல் போயிட்டதுனால இந்த மாதிரி பிரச்சனை வந்துடுச்சு. மன்னிச்சுக்குங்கப்பா. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. என்னதான் இருந்தாலும் இவளும் சரியாக இருந்திருக்கணுங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியல. இந்த புள்ள கடிச்சதா? உள்ளே போனால் திட்டுவாளுங்களோ? அமுதா, என்னம்மாச்சு பிள்ளைக்கு? புள்ள கடிச்சிட்டாளா? எப்பா சாமி, நான் எல்லா சாமியும் வேண்டிக்கணும் இந்த மாதிரி நேரம். எதுக்குமா இந்த நேரத்தில் இங்கே வந்தீங்க? இந்த புள்ள காணா போச்சுன்னு சொன்னதுலேருந்து மனசு தாங்கலப்பா. நானும் சாயங்காலத்துலேருந்து இந்த புள்ள கிடச்சிடக்கூடாதான்னு சாமிக்கிட்ட வேண்டிக்கின்னு இருந்தேன்ப்பா. அமுதா, நீ ஒன்றும் கவலைப்படாத. இது கண் திருஷ்டி தான். நீ பிள்ளைக்கு சுற்றி போடு, எல்லாம் சரியாயிடும். சரிங்கம்மா. சரிப்பா, உள்ள கடிச்சிச்சு, நல்லபடியா இருங்க. இதுக்கப்புறம் எந்த சண்டையும் போட்டுக்காதீங்க. பொண்ணு வேற வீட்டில் தனியா இருப்பா. நாங்கள் கிளம்புறோம். புஷ்பா கிளம்புவோமா? கிளம்புவோங்க. சரி, நாங்களும் அப்படியே கிளம்புறோம்ப்பா. சரி சார், கிளம்புவோம். அமுதா, பாப்பா தூங்கிட்டா பாரு. அவள் சாப்பிட்ருக்க மாட்டா. எழுப்பி சாப்பாடு கொடுத்து தூங்க வை, சரியா? சரிங்க கவிதாம்மா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் பிள்ளை காணணுன்னே ரொம்ப பயந்து போயிட்டேன். உங்கள் எல்லாரோட உதவியால் தான் என் பிள்ளை கிடச்சிது. இதில் என்னம்மா இருக்குது? எல்லாருக்கும் பிள்ளைங்கன்னா அப்படி தான். சரி, நாங்கள் காலையில் வந்து பார்க்குறோம். நீங்கள் போய் சாப்பிட்டு படுங்க. வாங்க போவோம். ஏண்டி, உன் புள்ள தான் கிடச்சிருச்சுல, என்னை இறக்கி விட்டு போடி. இப்படியே பார்த்து நிற்கிறியே, ஏதாவது செய்யாண்டா டேய். என் பிள்ளைய தேடி நான் எப்படி அழிஞ்சேன்? நீ இப்படியே கடை. ஏண்டி, இதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா? ஒரு மாமியாருன்றது கூட இல்லாமல் இப்படி அடித்து தொங்க விட்டியே. மாமியார்ன்றதுனால தான் அடித்து தொங்க விட்டேன். வேற யாராவது இருந்தா இந்நேரம் புதைச்சிருப்பேன். ஏமா கொஞ்சமாவது வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்குங்கம்மா. இந்நேரம் அந்த பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆகுறது? ராஜேந்திரா, நான் என்ன சொல்கிறேன்னா, போதுமா, நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம். உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி நடந்துக்காதீங்க. சரி விடுங்க, வாங்க நீங்கள் வந்து சாப்பிடுங்க. எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாமா? ஏங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க. இல்லை செல்வி, எனக்கு எதுவும் இப்போ வேண்டாம். இப்போ உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குமே. அம்மா ராத்திரி நேரத்தில் இப்போ எதுவும் பேசிகிட்டு இருக்காதீங்கம்மா. என்னமோ பண்ணுங்க. அதுக்குள்ளே தூங்கிட்டாரா? இந்த ஐசு வேற பேச சொல்லியிருந்தா. இன்னைக்கு நடந்த கூத்துல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? இவரை எழுப்பி சொல்லலாமா? வேணாம், அவரே டயர்டாக இருக்காரு. சரி, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏங்க, நாளைக்கு லீவ் சொல்லிட்டீங்கல்ல? எல்லாம் சொல்லியாச்சு. ம், தப்பிச்சிட்டிங்க. நீங்கள் மட்டும் லீவ் சொல்லாமல் வந்திருந்தீங்க. இதில் ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்ன அங்கே பெருமை சுட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன எங்கள் அண்ணன் வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? ஆமாம், உங்கள் அண்ணன் வீடு. அது முதல்ல என் மச்சான் வீடு. என் மச்சான் வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஆனால் நீ போகிற காரியம் தான் எனக்கு சரிப்பட்டு வரல. ஏங்க, நல்ல விஷயமா போகிறோம், ஏதாவது வாயை வச்சிடாதீங்க. ஆமாம், நான் வாய் வைக்கிறதுனால தான் இப்போ எல்லாம் தடைப்படுதா? ஆமாம், போன தடவை போகும்போது என்ன சொன்னீங்க? நீங்கள் பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு இப்போ போய் கேட்குறேன்னு கேட்டீங்க. அவளும் அதே கதை சொல்லி தப்பிச்சிட்டா. இந்த பாரு, கல்யாண விஷயத்தில் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இருந்ததுன்னா எந்த நிலைமையிலும் அவள் பண்ணிக்குவா. ஆனால் எனக்கு என்னமோ தோணுது, அந்த பொண்ணுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னு. ஏங்க, உங்கள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க. ஏதாவது அபசகனமாக சொல்லி தொலைக்காதீங்க. நான் என்ன சொல்லுவேன்? நீங்கள் எதுவும் சொல்ல தேவையில்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, அதுவே எனக்கு போதும். நாளைக்கு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போகிறோம், நிச்சய தேதியை குறிக்கிறோம். அந்த ஐஸ்வர்ய லக்ஷ்மி தான் என் மருமவ.